அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தென் தமிழகத்தில் எடப்பாடிக்கு எதிராக வலுக்கும் எதிர்ப்பு. எடப்பாடி பழனிசாமி தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை 26ஆம் தேதி நிறைவு செய்ய உள்ளார். கோவை மேட்டுப்பாளையத்தில் 7ஆம் தேதி தனது முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். இந்த சுற்றுப்பயணத்தை பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அமைச்சர் எல் முருகன் போன்றவர்கள் தொடங்கி வைத்திருந்தார்கள். மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் வழியாக விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் என பல பகுதிகளில் தனது சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துவிட்டார். புதுக்கோட்டையில் 26ஆம் தேதி இந்த சுற்றுப்பயணம் நிறைவு செய்யப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். இந்த 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் ராமநாதபுரத்திலிருந்து தென் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வருவதற்கு முன்பாக தென் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன. தேர்தல் சுற்றுப்பயணத்தின் பொழுது விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் வழங்கியிருந்தோம். இதற்காக நாங்கள் பல தியாகங்களை செய்தோம். ஆனால் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒழுங்கான வாதங்களை முன்வைக்காததால் இது வன்னியர்களுக்கு கிடைக்காமல் சென்று விட்டது. அதிமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த 10% இட ஒதுக்கீட்டை நாங்கள் உறுதி செய்து தருவோம். மேலும் இது தொடர்ந்து வன்னியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை. அதில் திமுக அரசு கை வைத்து விட்டது. திமுக வன்னியர்களுக்கு எதிரான கட்சி. இருந்தும் வன்னியர்கள் ஏன் திமுகவை ஆதரிக்கிறார்கள்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வன்னியர்கள் உதறி தள்ள வேண்டும் என பேசியிருந்தார். இந்த பேச்சுதான் தென் தமிழகத்தில் எதிரொலித்தது. அதாவது மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் 108 சமூகங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 108 சமூகங்களில் ஒரு சமூகம்தான் வன்னியர் இன சமூகம். வன்னியர் இன சமூகத்திற்கு 10% உள் ஒதுக்கீட்டை வழங்கும் பட்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய சமூகங்கள் இதனால் பாதிப்படையும். மேலும் இதே சமூகத்தில்தான் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த பல உட்பிரிவுகளும் உள்ளது. தேவர் சமூகம் இதனால் பாதிப்படைகிறது. 10% உள் ஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என ஏற்கனவே நாங்கள் கண்டித்திருந்தோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு முன்பாக அவசரமாக இந்த உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அப்பொழுதே தேவர் சமூகம் இதை நிறுத்துவதற்காக இதற்கு எதிராக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. ஆனால் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி CV சண்முகத்தின் அழுத்தத்தால் கொடுத்து விட்டார். அதனால் நாங்கள் பாதிப்படைந்துள்ளோம். தற்பொழுது நீதிமன்றம் தலையிட்டு அதனை நிறுத்தி வைத்துள்ளது. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீட்டை தருவோம் என்பதை எங்களால் ஏற்க முடியாது. இதனால் முதலில் பாதிப்படைய போவது தேவர் சமூகமே. எனவே தேவர் சமூக மக்களே ஒன்றுபடுங்கள். எடப்பாடி பழனிசாமி நம்மை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார். வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீட்டை கொடுக்கும் பொழுது தேவர் சமூகம்தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படும். தேவர் இன சமூகத்திற்கு தொடர்ந்து எதிரியாக எடப்பாடி பழனிசாமி தன்னை மென்மேலும் உயர்த்தி கொண்டே வருகிறார். நமது சமூகத்தைச் சேர்ந்த OPS, சசிகலா, TTV தினகரன் என அனைவரையும் கட்சியிலிருந்து விலக்கிவிட்டார். அதிமுக நமது சமூகத்தின் கட்சி போன்று ஒரு காலத்தில் விளங்கியது. ஆனால் அவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு தற்பொழுது அவரது சமூக கட்சியாக அதை மாற்றிக்கொண்டு விட்டார். தற்பொழுது நமது சமூக மக்கள் வளர்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக உள் ஒதுக்கீடு என்ற பெயரில் வன்னியர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்றார். இதனால் பாதிப்படைய போவது நாம் தான். எனவே எடப்பாடி பழனிசாமி தென் தமிழக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தரக்கூடாது, அதிமுக ஆதரவு தரக்கூடாது என கண்டன போஸ்டர்கள் தென் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது அதிமுகவினருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்ற தேர்தலிலேயே தென் தமிழகம் டெல்டா பகுதியில் தான் அதிமுக படுவீக்காக தோல்வியடைந்திருந்தது. அது 18வது மக்களவை தேர்தலிலும் எதிரொலித்திருந்தது. வட தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுக பெருவாரியான வெற்றியை குவித்திருந்தது. இந்த தேர்தலிலும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளில் முக்குளத்தூர் சமுதாயம் எடப்பாடிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறாது என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.